Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Aksaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்திரம் என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். To have devotional disciples is good, but they must be intelligent and willful. A good heart is not enough. You have to have the will to do good. The will to do good is good heart plus willpower. Devotional na பக்தி உள்ள சீடர்கள் கிடைக்கிறது நல்லதுதான். அது மட்டும் பத்தாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க. அப்ப வேற என்ன சார் வேணும்? குருவுக்கு பக்தி உள்ள சீடர்கள் தான் நல்லது தானே? நல்லதுதான். ஆனா அவங்க புத்திசாலியாகவும் வில்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க. புத்திசாலித்தனம் இல்லாத ஆளு வில்ஃபுல்லா இருக்கணும்னு அதுல கிளாரிட்டி இல்லாத ஆளு தன்னுடைய புத்திசாலித்தனம் இல்லாதனாலையும் இந்த வில்ஃபுல் எனர்ஜி இல்லாதனால சரியா சிந்திக்காம தவறுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ரெண்டாவது, வில்ஃபுல்லா இல்லாதனால அதை சாதிச்சு முடிக்கணும் அப்படிங்கறதுக்குள்ள சோம்பேறித்தனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதியில விட்டுட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தண்ணியில போட்ட பேப்பர் மாதிரி இல்ல தூசி மாதிரி போற திசை நோக்கி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ willful, intelligent, good hearted disciple வேணும். good heart மட்டும் பத்தாது அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. will to do good வேணும். good will மட்டும் இருந்தா பத்தாது. good will என்னது? நல்லது செய்யக்கூடிய மனசு இருக்கு சார், அது good will. will to do good அப்படின்னா நல்லது செஞ்சே ஆவனானு அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதை சாதிச்சு காமிக்கக்கூடிய அந்த திறன், புத்திசாலித்தனம், அந்த விடாமுயற்சி, ஒன் பாயிண்டட்னஸ், இது ரெண்டும் சேர்ந்து அந்த சீடருக்கு வேணும். அப்படின்னா அவங்க குரு சொன்னதை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சுய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திட்டு and then அந்த குரு என்ன காரணத்துக்காக அதை செய்ய சொன்னாங்கிறது தன்னோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வழிப்படியே அந்த குரு எதிர்பார்த்த மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே பிரமாதமான முறையில தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய சீடர்கள் வேணும். அப்போ willful and intelligent disciple வேணும். அவங்களுக்கு நல்ல இருதயமும் இருக்கணும். வெறுமனே பக்தி உள்ள சீடர்கள் மட்டும் பத்தாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது எங்க போய் தேடுவோம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சாதாரண மக்களுக்குள்ள இவங்களை தேட முடியாது. சாதாரண மக்கள் டிவோஷனலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சிந்திப்பாங்களா அப்படின்னா அவங்க சாதாரண மக்களா இருக்க மாட்டாங்க. சிந்திச்சு மாத்த உடனே அவங்க படி மாறிடும், அவங்க இருக்கிற இடம் மாறிடும். தான் நினைச்சு எதை சாதிக்கணுங்கிற குவாலிட்டியில மாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ அவங்க சாதாரண மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. சாதாரண மக்களுக்குள்ள போய் நீங்க இந்த சீடர்களை தேடினீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் கிடைக்க மாட்டாங்க. இது நமக்காக சொல்லப்பட்ட செய்தி. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.